கிருஷ்ணகிரியில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி துவங்கியது. இதனை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்து அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை அமைச்சர் பார்வையிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக விளைவிக்கப்பட்டு வருவதால் ஒவ்வொரு ஆண்டும் மாங்கனி கண்காட்சி 1 மாதம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான 30வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரி சென்னை சாலையில் உள்ள அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் துவங்கியது. மாவட்ட ஆட்சியர் திருமதி KM சராயு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், சட்டமன்ற உறுப்பினர்களான மதியழகன், ராமச்சந்திரன், வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த துவக்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு 30வது மாங்கனி கண்காட்சியினை திறந்து வைத்தார். அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டு இருந்த துறை வாரியாக அரங்குகளையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, தமிழக முதல்வரின் பொற்கால ஆட்சி சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதோடு அனைத்து துறைகளிலும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதனால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் விவசாயத்தினை மேம்படுத்த விவசாயிகளுக்கு மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் மட்டுமின்றி வட்டியில்லா கடன்களும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த விழாவில் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. 28 நாட்கள் நடைபெற இந்த மாங்கனி கண்காட்சியில் தினமும் பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. மேலும் இந்த மாங்கனி கண்காட்சியில் தோட்டக்கடலைத்துறை சார்பில் மலர்கள் மற்றும் காய்கறிகளும் மட்டுமின்றி குறைந்த அளவில் மாங்காய்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்ததை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.